உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். நம்ம சேனல் பார்த்தவரையும் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப்ஸ் 3 மணி கேரளா லாட்டரிக்கான ஏபிசி கெஸிங் தான் நம்ம சேனலில் நான் உங்களுக்காக கொடுத்துட்ருக்கேன். டேட்டை பொறுத்தவரையிலும் 2/6/2024 இந்த மாதத்தின் 2வது நாள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்ஷயா கம்பெனி ட்ரா நம்பர் 654. இன்னைக்கான ஏபிசி கெஸிங்கை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிவ்யூ, அதாவது பார்த்தீங்கன்னா முந்தைய ரிசல்ட்டில் என்ன கொடுத்துருந்தாங்க, நம்ம அதுக்கு என்ன தேர்வு செஞ்சுருந்தோம் பார்த்துட்டு எப்படி ரிசல்ட் வந்திருந்தோன்னு பார்த்துட்டு பிறகு நம்ம ஏபிசி கெஸிங்குள்ளே போவோம். முந்தைய ரிசல்ட்டை பொறுத்தவரையில் 915 949 915949 இந்த ரிசல்ட்டு தான் கொடுத்துருந்தாங்க. நம்ம போர்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லியிருந்தா 99 வருவதற்கான வாய்ப்பு உண்டுன்னு ஆப்ஷனாகவே நாம் 994 தான் சூஸ் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 4, சி போர்டில் 4 எடுத்திருந்தோம். அந்த அடிப்படையில் ஒரு சின்ன சேஞ்சிங் மட்டும்தான், ஒரு சில போர்டு தான் மாற்றம் பெற்றிருக்கு. ஏற்கனவே சொல்லியிருந்தேன், உங்களோட கெஸ்ஸிங்கை சிறிதளவு இதில் பயன்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு பெரிய வின்னிங் எடுக்க முடியும்னு சொல்லியிருந்தேன். ஒரு சின்ன சேஞ்சிங் மட்டும்தான் நேற்று பண்ணியிருந்தால் போதும், நீங்கள் ஒரு பெரிய வெற்றியை பார்த்துருக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் கன்ஃபார்மாக 4 கொடுத்துருந்தேன். ஏன்னா கன்ஃபார்மாக எனக்கு பட்டது 4 மட்டும்தான். அந்த அடிப்படையில் 4 கொடுத்துருந்தேன். அந்த அடிப்படையில் 4 பாஸ் பண்ணியிருந்தது. ஏன் 4 கொடுத்துருந்தேன்னா, ஒருவேளை இந்த 9 பாஸ் பண்ணாமல் போகலாம் என்ற ஒரு சஜஷன் இருந்தது. இருந்தாலும் 4 கண்டிப்பாக போர்டுக்குள்ளே வரும்ன்ற நம்பிக்கையில் 4 ஆல் போர்டில் கொடுத்துருந்தேன். அதே போர்டில் பார்த்தீங்கன்னா 4 வந்திருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முந்தைய ரிசல்ட்டெல்லாம் ஒரு சிறிதளவு நீங்கள் வாட்ச் பண்ணிக்கணும். ஒரு வாரத்துக்கான ரிசல்ட்டை ஏபிசி கெஸ்ஸிங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெற்றி எண்ணுக்கான ஒரு சின்ன ஒரு விஷயமாவது குழுவாவது உங்களுக்கு கிடைக்கும். அந்த அடிப்படையில் தான் கொஞ்சம் முன்னாடி போய் பாருங்கன்னு சொல்லியிருந்தோம். சரி, வாங்க இன்னைக்கான ஏபிசி கெஸ்ஸிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேர்ந்து நம்ம எப்படிலாம் எடுக்கிறோன்றதையும் நீங்களும் வாட்ச் பண்ணணும். அதெல்லாம் பாஸ் பண்ணுமா அப்படின்னு நீங்கள் ஒரு முறை சார்ட்டை செக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க ரிசல்ட்டுக்கு போவோம். இன்னைக்கு நம்ம கொடுக்குற ஏபிசி கெஸ்ஸிங்கில் முதல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 8. என்னுடைய கெஸ்ஸிங்கில் 8 நான் கொடுக்குறேன். ஏன் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மந்த்லி சார்ட்டை பொறுத்தவரையிலும், அதாவது இந்த மந்த்லி சார்ட்டு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்த்லி சார்ட்டு 2024 பிப்ரவரி மந்த்லி சார்ட்டு. அந்த சார்ட்டில் வந்து இப்போ ரிசல்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். இங்கே 875 இருக்குது. இந்த கிளாஸில் பொறுத்தவரையிலையும் 875. இது பார்த்தீங்கன்னா இந்த மந்த்லிக்கான எண்ணு, இது பார்த்தீங்கன்னா முந்தின மந்த்லிக்கான எண்ணு. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இன்றைக்கி நம்ம ரிசல்ட்டை பார்க்க போகிறோம். 8758598 அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 8758. இங்கே பார்த்தீங்கன்னா 9 இருக்குது, 98 598. புரியுதுங்களா? 5988758. அப்போ அந்த அடிப்படையில் 8 எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 3 வருமா, இது தாண்டி ஒரு எண் பார்த்தீங்கன்னா 3 வருமானது என்னுடைய கெஸ்ஸிங். அந்த அடிப்படையில் 3 வருமானு எதிர்பார்க்குறேன். ஏன் 3 வரணும்னு பார்த்தீங்கன்னா 753 என்ற அடிப்படையில் 3 வருமானது என்னுடைய கெஸ்ஸிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 593 என்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 3 வருமானது என்னுடைய கெஸ்ஸிங். அதனால தான் பார்த்தீங்கன்னா 3ஐயும் ஒரு சஜஷனாக நான் எடுத்திருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 593. புரியுதுங்களா? 593. அப்போது இந்த அடிப்படையில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. 3ன்றது வரக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி போர்டுக்குள்ளே என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா, பி போர்டு பொறுத்தவரையிலும் ஃபஸ்ட்டு நம்பராக நான் பார்த்தீங்கன்னா 7 எடுக்கிறேன். ஏன் 7 எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 3847. புரியுதுங்களா? 3847 என்ற அடிப்படையில் 7 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நம்ம 4 எடுக்கிறோம். சாரி, 4 7 அதாவது 4 7 847. அப்படி இல்லைன்னா
7697 அப்படின்ற அடிப்படையில் 7 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையிலும் பார்த்துக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 747 அடிப்படையில் 947 அடிப்படையிலையும் பார்த்தீங்கன்னா 7 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் 947 புரியுதுங்களா? 947 அப்போ 947 அடிப்படையில் பார்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 இருக்குது புரியுதுங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 8 இருக்குது, இங்கே 9 இருக்குது, இங்கே 7 இருக்குது. இந்த அடிப்படையில் பார்த்தாலும் 7 வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போது 7ன்றது பி போர்டுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு உண்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீண்டும் பி போர்டுக்குள்ளே 8 வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 3848 3848 புரியுதுங்களா? 3848 3848 3848 புரியுதுங்களா? அப்போ 8 வருவதற்கான வாய்ப்பும் இங்கே அமையுது. அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கணும். 8 மீண்டும் போர்டுக்குள்ள பி போர்டுக்குள்ள அல்லது ஏ போர்டுக்குள்ள பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் 8 பி போர்டுக்குள்ள நம்ம சூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சி போர்டு. சி போர்டில் என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா சி போர்டை பொறுத்தவரையிலும் நாம் எடுக்க போகிறது பார்த்தீங்கன்னா 2 தான் எடுக்க போகிறோம். ஏன் 2 எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 592 542 அடிப்படையில் 2 எடுக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 592 542 புரியுதுங்களா? 5 இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்கள் 9542 9542 புரியுதுங்களா? 92 இப்போது 592. அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 2 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 1 வருமா? ஏன் நம்ம 1 பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 591 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையிலும் பார்க்க வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 41 அடிப்படையில் 941 591 அடிப்படையில் 1 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் நம்ம பார்த்துக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 591 புரியுதுங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 41 591 41. அப்போ இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 941 இந்த 941 இப்படி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 591 அடிப்படையில் 1 வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. இந்த அடிப்படையில் தான் நம்ம நம்பர் எடுத்திருக்கோம். இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங். நான் உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஏபிசி கெஸ்ஸிங் இந்த எண்ணு தான். இது சரியாக இருந்தால் நீங்கள் பயன்படுத்தி விளையாடுங்க. ஒரு சின்ன மாற்றங்கள் இருந்தாலும் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சார்ட்டை வாட்ச் பண்ணி உங்களுக்கு இதிலிருந்து ஒரு நல்ல எண்ணை தேர்வு செஞ்சு ரிசல்ட்டை வின் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதுவே சரியாக இருந்தால் பே பண்ணி விளையாடுங்க. இல்லை ஏதாவது இதில் மாற்றம் தெரிந்தால் கண்டிப்பாக சார்ட்டை வாட்ச் பண்ணி கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கு போங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் ஆல் போர்டு என்னன்னு பார்த்துருவோம். இது நம்மளுடைய ஏபிசி கெஸ்ஸிங். இது பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் 4 எண் தான் கொடுத்துருக்கேன். ஆல் போர்டில் 7ன்றது எனக்கு நம்பிக்கைக்குரிய எண். அந்த அடிப்படையில் 7ம் நான் எடுத்திருக்கேன். 7 தாண்டி வேறு என்ன நம்பிக்கைக்குரியதுன்னு பார்த்தீங்கன்னா 2 எனக்கு நம்பிக்கைக்குரிய எண். அந்த அடிப்படையில் 2ஐயும் கொஞ்சம் கெஸ்ஸிங்கில் பயன்படுத்திங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ரிசல்ட்டை கொஞ்சம் வாட்ச் பண்ணிங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா 8 பொறுத்தவரையிலும் கீபோர்டுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பும் அமையலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 7 8 அடிப்படையில் வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. அந்த அடிப்படையில் 78 கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா 8 பொறுத்தவரையிலும் அங்கே பார்த்தீங்கன்னா 98 அப்படியே 9 8 வருவதற்கான வாய்ப்பு ஒரு சின்ன வாய்ப்பு அமையுது. அந்த அடிப்படையில் நான் பெரும்பாலான இடத்துல தேர்வு செய்யப்படக்கூடிய எண்ணை எடுத்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அந்த அடிப்படையில் இந்த இடத்துல நான் 8களை பாஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் சி போர்டுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. உங்களை குழப்பக்கூடாதுன்றதுக்காக சஜஷனுக்காக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த அடிப்படையிலும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக விளையாடுங்க.
ரொம்ப பரபரப்பு தேவையில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிதானமாக நின்று கொடுக்கப்படக்கூடிய யார் கொடுத்தாலும் எந்த சேனலை வாட்ச் பண்ணாலுமே சரி, அவங்க கொடுக்கக்கூடிய நம்பர்களை பார்த்தீங்கன்னா சார்ட்டை வச்சு உங்கள் கெஸ்ஸிங்கை பயன்படுத்துங்க. எங்கேயோ உக்காந்துக்கிட்டு தோராயமாக எண்களை போடணும்னு என்றவங்க தயவுசெய்து சார்ட்டை வச்சு கொடுக்குற நம்பர்களை பார்த்து இதெல்லாம் வருமானது கெஸ் பண்ணி பிறகு நீங்கள் பே பண்ணி விளையாடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு மேலும் ஒரு எண்களை தோல்வி இல்லாமல் நான் எடுத்து கொடுக்க எனக்கு ஊக்கமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.